ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் திரளான ஜனங்களை பார்த்தார். அல்லேலூயா. என்ன பண்ணாரு? திரளான ஜனங்களை பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பார்த்தார். இங்கேயும் பார்த்தார், அங்கேயும் பார்த்தாரு. ஜனங்கள் திரளா இருந்தார்கள். உடனே அவர் என்ன பண்ணிட்டார்னா மலையின் மேலே ஏறி அங்கே அமர்ந்துட்டார். ஸ்தோத்திரம். இப்போ ஒரு கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா இயேசு இடத்துல போகிறாங்க, சீஷர்கள் போகிறாங்க. இப்போ இயேசு தன்னுடைய வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. ஒரு கூட்டம் ஜனங்களை பார்த்து ஸ்தோத்திரம் அவர் எங்கே போயிட்டாரு? மலைக்கு மேலே ஏறிட்டாரு. ஆனாலும் விடாமல் அவரை பற்றி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் திரும்ப அவருக்கு பின்னாடி சென்றதுனால அவர் தம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு பேச ஆரம்பித்தார். ஆமென். அதே போல இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்னோடு ஏதாவது பேசுவார் என்கிற வாஞ்சையோடு விருப்பத்தோடு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. ஆமென். அவரிடத்துல வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் அவர் எங்கெல்லாம் கடற்கரையில் ஸ்தோத்திரம் திரளான ஜனங்களை பார்த்து படகுல ஏறி உட்கார்ந்துருவாரு. திரும்பவும் அவர் அங்கிருந்து பேச ஆரம்பிச்சிருவார். ஸ்தோத்திரம் எங்கெல்லாம் திரளான ஜனங்களை பார்த்தாரோ அங்கெல்லாம் அவர் பேச ஆரம்பித்துவார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இப்போ நம்ம வாசித்ததான இந்த வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இது ஒரு பழக்கப்பட்ட வசனம், எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏற்கனவே இதற்கு முந்தின வாரம் கூட ஒரு ஸ்தோத்திர உபவாச ஜெபத்தில் நான் இதை வைத்து பேசினேன். ஆனால் ஸ்தோத்திரம் வாக்குத்தத்த வசனம், பழக்கப்பட்ட வசனம், இதை பேசுகிறவர்கள் அநேக காரியங்களை இது குறித்து பேசுவார்கள். ஸ்தோத்திரம் இதில் முக்கியமாக ஸ்தோத்திரம் யார் பேசினாலும் கழுகுக்கு ஒப்பிட்டு கழுகு எப்படி தன்னுடைய வாழ்நாட்களிலே பாதி நாட்களை கழித்த பின்பாக, பாதி நாட்கள் அதனுடைய வாழ்க்கை முடித்த பின்பாக அது உயர்ந்த மலையிலே போய் தன்னுடைய இறக்கைகளை பிடுங்கி காத்திருந்து புது பலனை அடையும் என்கிறதான ஒரு விளக்கத்தை சொல்லி, அதே போல கிறிஸ்துவுக்கு காத்திருக்கிற நமக்கும் இந்த மாதிரியான ஒரு புது பலன் வரும் என்று விளக்கங்களை அநேக முறை நாம் கேட்டிருப்போம். ஆனால் இதனுடைய நேரடியான ஒரு விளக்கம் அப்படின்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த வசனத்துக்கும் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துக்கு நேரடியா நம்ம தொடர்படுத்தி பேசலாம். அதாவது அங்கே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து ரெக்கைகளை செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். இங்கே புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவார்கள்னா ஸ்தோத்திரம் அந்த உன்னதத்திலிருந்து பலன் வந்தவுடனே இவர்கள் சாட்சிகளாய் மாறி விடுவார்கள். இந்த வசனத்தில் முக்கியமாக ஒரு காத்திருப்பை பற்றி ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. காத்திருக்கிறவர்களுக்கு பின்பாக வருகிற ஆசீர்வாதம், அந்த புது பலனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரெண்டையும் நாம அதிகமா நம்ம தியானிச்சிருக்கிறோம், பல செய்திகளில் கேட்டிருக்கோம். ஆனா இப்போ நான் முக்கியப்படுத்தி பேசுவது என்னன்னா, காத்திருக்கிறவர்களுக்கு பலன் வருகிறது, அதற்கு பிற்பாடு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லேலூயா. உயருகிறார்கள், எழும்புகிறார்கள். ஒரு உயர்வை குறித்து பேசப்படுகிறது. அல்லேலூயா. உயர்வு, அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு மேல ஒரு புது பலன் வருகிறது. இந்த புது பலனை பெற்றுக் கொண்டவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறார்கள், ஒரு உயர்வுக்குள்ளாக போகிறார்கள். அந்த உயர்வுக்குள்ளாக போகிறதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? செட்டைகளை அடிக்க வேண்டுமா? அல்லேலூயா. என்ன பண்ணணும்? செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. அப்போ இத நேரடியாகவே அப்போஸ்தலர்கள் செய்தார்களா அப்படின்னு கேட்டா ஸ்தோத்திரம் 5வது வசனத்தில், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அல்லேலூயா. யாரு? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சீசர்களை பார்த்து, நீங்கள் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன பண்ணணும்? காத்திருக்கணும்.
இப்போ நம்ம இந்த சர்ச்சில் இங்க இருக்கிற எல்லாருமே எந்த விதத்தில் சர்ச்சிலும் சரி வெளியும் சரி யாரா இருந்தாலும் எல்லாருமே ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிறோம். அல்லேலூயா. எப்படியா இருந்தாலும் ஸ்தோத்திரம். சிலர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறார்கள், சிலர் ஸ்தோத்திரம் உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறார்கள். வீடு கட்ட வேண்டும் என்று, திருமணமாக வேண்டும் என்று, பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வசனம் நேரடியாகவே சொல்லுகிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி. அல்லேலூயா. ஏன்னா ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் 1:8 அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது ஒரு பலன் அடைவீர்கள், அந்த பலனை வைத்து எனக்கு என்ன பண்ணுவீர்கள்? சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றால் ஒரு உயர்வு, ஒரு பெரிய அடுத்த கட்டத்துக்கு போகிறார்கள். பலன் வந்தது உண்மைதான். பலன் வந்ததுக்கு பிறகு என்ன பண்றாங்க? அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. ஹல்லேலூயா. இத போனார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீசர்களை பாத்தீங்கன்னா அதுவரைக்கும் இயேசுவோடு இருந்த சீசர்கள் தான். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட போது, உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு இவர்களுடைய வாழ்க்கை முந்தி இருந்ததை விட மிகவும் ஒரு உயர்வை சந்திக்கிறார்கள். ஆவிக்குரிய உயர்வு. அதாவது முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிற அளவிற்கு, அந்த அளவுக்கு ஒரு உயர்வு. அல்லேலூயா. அதே போல முடவர்களை ஸ்தோத்திரம் என்ன பண்றாங்க? நடக்க வைக்கிறாங்க. பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போன போது அங்கே ஒரு ஸ்தோத்திர முடவன் இருக்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல உள்ளதை உங்களுக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நட. இப்போ ஸ்தோத்திரம் அங்கேயும் ஒரு உயர்வு. ஸ்தோத்திரம். அதன் பின்பாக பேதுருவுடைய நிழலை பட்டே வியாதிஸ்தர்கள் சொஸ்தம் அடைகிறார்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய நிழலை பட்டு கூட யாரும் சொஸ்தமாகல. அல்லேலூயா. ஆனா பேதுருவுடைய நிழல் பட்ட உடனே வியாதிஸ்தர்கள் சொஸ்தமாகிறார்கள். எவ்வளவு பெரிய உயர்வு பாருங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே வந்துட்டா அப்படின்னா இல்ல. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம இந்த திருச்சபையில் இருக்கிற நாம எல்லாருமே ஸ்தோத்திரம் ஒரு காலத்துல கர்த்தருக்காக காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. ஒருவேளை இல்லாதவங்க இனி கூட வருஷம் நம்ம காத்திருப்பு கூட்டங்களை வைக்கிறோம், நடத்துறோம். அதுல காத்திருப்பீங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். ஸ்தோத்திரம். ஆனா காத்திருந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எல்லாருமே இந்த ஆவிக்குரிய உயர்வை அடைந்தீர்களா? அடைந்தோமா அப்படின்னா இல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து பலன் வந்தது உண்மைதான். ஆனா செட்டைகளை அடித்து நாம எழும்பல. அல்லேலூயா. இவர்களுக்கு ஒரு உயர்வு. ஸ்தோத்திரம். இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றதற்கு பிறகு இவர்கள் ஒரு உயர்வை சந்திக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இவர்களுக்கு அதுவரை இல்லாத ஆவிக்குரிய ஒரு மாற்றம் இவர்களிடத்தில் வருகிறது. அதற்கு காரணம் என்னன்னா, அவர்கள் செட்டைகளை அடித்தார்கள். அந்த செட்டை அடிக்கிறது என்னன்னா, அப்போஸ்தலர் 6:4 சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள், உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தை பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது ஒரு உயர்வை அடைகிறார்கள். அந்த உயர்வு எதனால வருகிறதுனா, அவர்கள் ஜெபத்திலேயும் வேத வசனத்திலேயும் இடைவிடாமல் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம், இந்த உயர்வு வராததற்கு காரணம் என்ன தெரியுமா? செட்டை அடிக்க வேண்டிய இடத்துல, ஜெபிக்க வேண்டிய இடத்துல ஜெபிக்காம, வேதத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுக்காம இருப்பதனால தான் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல. அல்லேலூயா. ஆனா யாரு நாம எல்லாரும்? பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், உன்னதத்திலிருந்து வருகிற பலனை பெற்றவர்கள், கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள், காத்திருந்து புது பலன் அடைந்தவர்கள். அல்லேலூயா. புது பலன் அடைந்த உடனே நாம என்ன பண்ணிட்டோம்? வீட்டில் போய் சோதரம், பின்னும் அதே பழைய வேலை, அதே ஒர்க்கு, அதே காரியத்துக்குள்ள போயிட்டோம். கர்த்தருக்காக காத்திருக்கல. அல்லேலூயா. இந்த கர்த்தருக்காக காத்திருக்காததின் விளைவு என்ன தெரியுமா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு உயர்வை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு, ஒரு மேன்மையை வச்சிருக்காரு. அதை நாம பெற்றுக்கொள்ளல. அல்லேலூயா. அந்த மேன்மைக்குள்ளாக நாம போக முடியல. ஆமென். இது வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டும் தானா அப்படின்னா, 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1:5 பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அல்லேலூயா.
இது ஸ்தோத்திரம், இதில் சொல்லப்பட்டிருக்கிறது எருசலேமை விட்டு போகாமல் என்கிறதான ஒரு வார்த்தையை வைத்து ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். அந்த உபவாச ஜெபங்களில் வந்தவர்களுக்கு தெரியும். இப்போ நாம் என்ன சொல்றேன்னா, அந்த ஸ்தோத்திர பிதாவின் இடத்தில் கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கணும். இப்போ காத்திருக்கிறத பற்றி நம்ம பேசுறோம். ஸ்தோத்திரம். அப்ப பிதாவினிடத்திலிருந்து பெற்ற வாக்குத்தத்தம்னா வெறும் இந்த ஆவிக்குரிய வாக்குத்தத்தங்களை மட்டும்தான் பிதா கொடுத்தாரா அப்படின்னா, நமக்கு வருஷா வருஷம் மாதா ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இது கொடுக்கிறது யாரு? இந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறது யாரு? கர்த்தர் கொடுக்கிறார், பிதாவானவர் கொடுக்கிறார். அப்போ இந்த வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்துக்காகவும் நம்ம காத்திருக்கணும். ஸ்தோத்திரம். நிறைய பேர் ஸ்தோத்திரம் ஆவிக்குரியவைகளை குறித்து இதுக்கு தான் காத்திருக்கணும். அப்ப நான் இருக்கிறது தப்பா? இல்ல, தப்பு இல்ல. ஸ்தோத்திரம். பிதாவின் வாக்கு தத்தம், பிதா உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார்னா அதை கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. அப்படி காத்திருக்கிற நாம ஒரு உயர்வை அடையணும்னா அதற்கும் என்ன பண்ணணும்? செட்டைகளை அடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம காத்திருக்கிறது உண்மைதான். உலகத்தின் காரியங்களுக்காக ஸ்தோத்திரம், நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கும், கடன் இருக்கும், அல்லது வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக. முக்கியமா நம்முடைய இந்த உலகத்திலே என்னன்னா ஸ்தோத்திரம், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படிங்கிறது மாதிரி இந்த பொருளாதார ரீதியில பயங்கரமான ஆசீர்வாதம் வேணும், நம்ம காத்திருக்கிறோம். ஆனா செட்டைகளை அடிக்கிறோமா? நாம இந்த ஆசீர்வாதத்துக்காக செட்டைகளை அடிக்கிறோம் என்றால் வேதாகமத்தில், ஆதியாகமத்தில் இருந்து ஸ்தோத்திரம் கடைசி வரைக்கும் வாக்குத்தத்தம் பெற்ற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அல்லேலூயா. ஆபிரகாம் ஸ்தோத்திரம் ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்தில் இருக்கும்போது ஆபிரகாமை அழைத்து ஸ்தோத்திரம், நான் உனக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக தருவேன் என்று என்ன பண்ணாரு? ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இப்போ இந்த வாக்கை பெற்ற இந்த ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, தன் செட்டையை அடிக்க ஆரம்பிக்கிறார். தன் இனத்தை, ஜனத்தை எல்லாவற்றையும் விட்டுட்டு எங்க வருகிறார்? கானானுக்கு வருகிறார். எல்லாவற்றையும் விட்டுக்கிட்டு என்ன பண்றாரு? செட்டை அடித்து முன்னேறுகிறார். அதே போல சாராளுக்கு வாக்கு பண்ணப்பட்டது. சோதரம், அவளும் அவரோடு கூட சேர்ந்து வருகிறாள். அல்லேலூயா. இப்படி வேதாகமத்தில் அடுத்தது பார்த்தா யோசேப்புக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. சூரிய சந்திரனும் 12 நட்சத்திரங்களும் உன்னை வணங்குவார்கள். அதாவது உன்னுடைய தாயும் தகப்பனும் உன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் உன்னை வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த வாக்குத்தத்தம், அந்த தரிசனம் நிறைவேறுகிறதற்கு இவர் செட்டைகளை அடிக்கிறார். அல்லேலூயா. எங்க? ஸ்தோத்திரம். எகிப்து தேசத்திலே அடிமையாய் போகிறார். அதற்கு ஒரு பிரயாசம் இருக்கிறது. ஆமென். வேற தாவீது, ஸ்தோத்திரம், தாவீதுக்கு நீ இஸ்ரவேலின் மேல ராஜாவாய் இருப்பார், உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொன்னாரு. இப்போ தாவீது என்ன பண்றாரு? அந்த வாக்குத்தத்தம் பெற்றவுடன் அவர் ராஜாவா போய் இருக்கல. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தைக்காக அவர் காத்திருந்து செட்டை அடித்து மிகவும் கடினமான பாதையில போய் சொந்த தேசத்தை விட்டு அலைந்து திரிந்து, ஆனால் ஒரு நாள் என்ன நடந்தது? அவர் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இப்படி நீங்க பழைய ஏற்பாடை பார்த்தாலும் சரி, புதிய ஏற்பாடுல ஸ்தோத்திரம் சிமியோன் என்கிறதான ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுப்பார். அவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன். ஸ்தோத்திரம். லூக்கா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம் நினைக்கிறேன். 26வது வசனத்துல அவனுக்கு கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்ட. இவனுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கு. கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ அல்லேலூயா மரிக்க மாட்டாய். அப்போ ஸ்தோத்திரம், இவன் பார்த்தானா? அதே அதிகாரம் 28ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போது. இப்போ வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட இந்த சிமியோன் அந்த வாக்குத்தத்தத்தை தன் கையில வச்சுக்கிட்டு இப்ப கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். அல்லேலூயா. அப்படின்னா இந்த உலகத்துக்குரிய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டவர்கள் நாம எல்லாருமே நம்பிக்கையோடு இருந்தா, செட்டைகளை அடித்தா கண்டிப்பா ஒரு நாள் அந்த வாக்குத்தத்தம் எங்க இருக்கும்? நம்முடைய கையில இருக்கும். அல்லேலூயா. அதை கையில வாங்கிக்கிட்டு கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீர்கள். ஸ்தோத்திரம். இந்த சிமியோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரிக்க மாட்டான். அப்படின்னா இவன் கூட இருந்தவ, இவருக்கு ஏற்கனவே வயது முதிர்ந்துட்டு, இவன் கூடவே இருக்கிறவ எல்லாம் ஒருத்தரா மரணத்துக்குள்ள போயிருப்பாங்க.
இவன் என்ன நினைச்சிருப்பான்? சோதரம், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு, சோதரம், என் கூட உள்ளவன் எல்லாம் போய் சேர்ந்துட்டான், சோதரம், என்ன எத்தனை பேர் பாக்கி இருக்கிறானோ, எனக்கு என்ன எத்தனை நாள் பாக்கி இருக்குமோ, இந்த சந்தேகத்தில் அவன் இருக்கல. சோதரம், அவனுக்கு தெரியும் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னா, அல்லேலூயா, நிச்சயமாகவே நடக்கும். அல்லேலூயா. இதே வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் பல வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை கொடுத்திருப்பாரு. அந்த சூழ்நிலை வேணும்னா பார்க்கிறதற்கு நடக்காததுமாய் இருக்கும். சோதரம், சூழ்நிலையை பார்த்தா இது எப்படி சாத்தியம், என் கூட உள்ளவன் எல்லாம் அப்படி ஆயிட்டான், இவங்க எல்லாம் இப்படி ஆயிட்டாங்க, இது நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு கேள்விக்குறிக்குள்ள இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசித்து செட்டைகளை அடிப்பீர்கள் என்றால் ஒரு நாள் அதை உங்க கையிலே வாங்கி கர்த்தரை பார்த்து சொல்வீர்கள், கர்த்தர் எனக்கு இதை தந்தார். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்தார்கள் யாரு? அப்போஸ்தலர்கள். அதையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். காரணம், அவர்கள் செட்டைகளை அடித்து பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. உலக ஆசீர்வாதங்களுக்காக காத்திருந்த பரிசுத்தவான்கள், ஆதியாகமத்திலிருந்து நோவாவிலிருந்து நம்ம சொல்லலாம், நோவாவிலிருந்து ஸ்தோத்திரம் வரிசையா ஒவ்வொருத்தரையா சொல்லலாம். இவர்களும் கர்த்தருக்காக காத்திருந்தார்கள். அவர்கள் செட்டைகளை அடித்ததுனால பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. பெற்றுக்கொண்டார்கள் தானே? அல்லேலூயா. நிறைய வசனம் இருக்கு, ஆதாரம் இருக்கு. அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். கானான் தேசத்துக்குள்ளே போனான் ஆபிரகாம். அல்லேலூயா. ஆனா எபிரேயர்களுக்கு எழுதும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு. இவர்கள் எல்லாரும், இதுக்கு மேல இருந்து வசனம் சொல்லுகிறது ஆபிரகாமை பற்றி, ஒவ்வொருத்தரை பற்றி பேசிட்டு ஆபிரகாம் பற்றி தான் இதுல குறிப்பா சொல்லியிருக்கு. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையலையா? அல்லேலூயா. இவ்வளவு நேரம் நம்ம எதை பற்றி பேசணும்? எந்த வாக்குத்தத்தம் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ இதை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் தானே? அல்லேலூயா. இதை எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். அப்படியே 39ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றோர். பாருங்க, இவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்னா விசுவாச வீரர்கள். அந்த அதிகாரம் முழுக்க முழுக்க விசுவாச வீரர்கள். அதுல எல்லா தீர்க்கதரிசிகளையும் பரிசுத்தவான்கள் அவ்வளவு பேரையும் ஆதியாகமத்திலிருந்து அந்த ஸ்தோத்திரம் புதிய ஏற்பாடு வரைக்கும் இருக்கிற எல்லாரையும் வரிசையா சொல்லிக்கிட்டு அவர் சொல்லுகிறார், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? நல்ல சாட்சி. அப்படிப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையலையா? அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் கானானுக்குள்ள போனான் தானே? அவனுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல மாறிச்சு தானே? சோத்திரம். யோசேப்புக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட சோத்திரம் சிங்காசனத்துல போய் இருந்த அவனுடைய சந்ததி, அவனுடைய சகோதரர்கள் வந்து அவனை வணங்கினார்கள். வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு தானே? தாவீது சோத்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சிங்காசனத்துல போய் இருந்தான். அவனுக்கு நிலையான வீடை கட்டுவேன் என்று சொன்னார், கட்டினார். எல்லாமே நடந்துச்சு இல்லையா? அல்லேலூயா. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை இவர்களுடைய பார்வையில, ஸ்தோத்திரம், மனுஷர்களுடைய பார்வையில அதை பெற்றுக்கொண்டார்கள். ஆனா வசனம் சொல்லுகிறது அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் அடையல. அதற்கான காரணம் என்னன்னா, இவர்கள் செட்டைகளை அடித்தது உண்மைதான். இவர்கள் லக்கு முழுவதும் இந்த பூமிக்குரியதா இருந்தது. அல்லேலூயா. பூமியில என்னது? கானான் தேசத்தை தருவார், பிள்ளையை தருவார், ராஜா அந்த சிங்காசனத்தில் போய் அமர வைப்பார். இது எல்லாமே சோதரன் நம்ம பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடுறோம். தேடுவது நல்லது, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஆனா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டுமே குறியாக வைத்து ஓடினா வசனம் சொல்லுகிறது அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஆவிக்குரியவைகளை தேடினா என்ன நடக்கும் அப்படிங்கறத வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 34-35 வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள். வீடுகளையும் உடையவர்கள், நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து, பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்கிறாங்களாம். அல்லேலூயா. என்ன பண்றாங்க? நிலத்தையும் வேற அவர்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் வித்து அந்த பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். 37ஆம் வசனம்.
தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் எதற்காக பிரயாசப்பட்டார்கள், எதற்காக ரெக்கைகளை அடித்தார்கள்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ரெக்கைகளை அடித்தார்கள். உலகத்தை இவன் தேடல, பணத்துக்காக யாரும் பணத்தை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லல. ஆனா இந்த கிரயம், இந்த பணம் என்ன நடக்குன்னா அவன் காலுக்கு கீழே தன்னால வந்து இருக்கு. அல்லேலூயா. யாருக்குமே புரியல. அல்லேலூயா. யாருக்குமே புரியல. ஆமென். ஸ்தோத்திரம். அதாவது இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஆபிரகாம் முதல் லாஸ்ட் ஸ்தோத்திரம் புதிய ஏற்பாடு வரைக்கும் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. இவர்கள் அந்த வாக்குத்தத்தத்தை மட்டுமே குறியா வச்சு ஓடிட்டே இருந்தார்கள். அல்லேலூயா. அது எதற்குரிய வாக்குத்தத்தம்? உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கான வாக்குத்தத்தம். ஆனா வசனம் சொல்லுகிறது அவர்கள் அடையாமற் போனார்கள். அல்லேலூயா. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நோக்கி போகல. இவர்களுக்குடைய எண்ணம் எல்லாம் ஜெபிப்பது, வேத வசனத்தை தியானிப்பது, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது, இதை மட்டுமே குறிக்கோளை வச்சு ஓடினார்கள். உலக ஆசீர்வாதம் அவர்கள் பாதத்துக்கு கீழே வந்தது தன்னால. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். நம்ம உலகத்துக்காகவும் காத்திருக்கிறோம், ஆவிக்குரியவைகளுக்காகவும் காத்திருக்கிறோம். ஆனா உலகத்துக்காக ஓடினா அது கிடைக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தூரமாய் போயிடும். ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்க தேடினா இதையும் நீங்க பற்றுக்கொள்வீர்கள். அந்த உலகத்தின் நன்மை உங்க காலுக்கு கீழே வந்துடும். அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஒன்று ஆவிக்குரிய நன்மைகளுக்காக காத்திருக்கிறோம், என்ன ஒன்று உலகத்தின் நன்மைக்காக காத்திருக்கிறோம். இது ரெண்டு காத்திருப்பு தான், அப்படிதானே? அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து ரெக்கைகளை சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறோம்னா எதற்காக எல்லாம் காத்திருப்போம்? ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்காக, இன்னொன்று இந்த உலகத்தின் ஆசை. இது ரெண்டும் தானே. ஆனா இது இல்லாம இன்னொரு காத்திருப்புக்கு, அது இதுதான் இன்னைக்கு செய்தி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு நினைச்சேன். ஸ்தோத்திரம். இப்போ எங்க ஊர் சைடெல்லாம் இங்கேயும் அப்படிதான் இருக்கும். இந்த பட்டாசு வெடிப்பாங்க, சரவெடி வெடிப்பாங்க பார்த்தீங்களா? இதுல இடையிடையா பெரிய பெரிய பாம் மாதிரி பெரிய குண்டு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஸ்தோத்திரம். முதல்ல போய் பாம்பை கொளுத்த மாட்டாங்க, சின்ன பட்டாக்கம் அப்படி கொளுத்திடுவாங்க. டக்க 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 டக்குன்னு போயிட்டு ஒரு இடத்துல போய் டோம். கேட்டிருக்கீங்களா? இதே மாதிரி தான் நேரடியா நான் இதை சொன்னா பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான் சொல்றாரு. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது, நான் இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் அநேகம் இருக்குது, அதை இப்பொழுது சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். நான் போய் பிதாவினிடத்தில் இந்த அனுப்ப ஒரு பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாள்ன அவர் வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாரு? சரியா புரிய வைப்பாரு. அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. 2000 வருஷம் ஆயிட்டு இப்போ நமக்கு என்ன வந்துட்டு? பலன் வந்துட்டு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை கரெக்டா அல்லேலூயா புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு இருக்குன்னு நம்புறேன். அல்லேலூயா. ஆமென். இப்ப மூன்றாவது ஒரு காத்திருப்பு இருக்கிறது. அப்போ ஸ்தோத்திரம், எபிரேயர் அந்த 11ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து. கொஞ்சம் இல்லைங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் எது தெரியுமா? கானான். அல்லேலூயா. இவர் கானானுக்குள்ள வந்துட்டாரு. இப்போ உதாரணமா நமக்கு ஒரு வீட்டை தருவேன்னு ஆண்டவர் வந்து வாக்கு பண்ணியிருக்கான்னு வச்சிருங்க. நம்ம இந்த வாக்குக்காக, இந்த வீட்டுக்காக ஓடிட்டே இருக்கோம், பிரயாசப்படுறோம். இப்போ வீட்டுக்குள்ள வந்தாச்சு. அல்லேலூயா. என்ன எங்க வந்துட்டீங்க? வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. அவர் வந்து எங்க இருக்காரு? கானானுக்குள்ள வந்துட்டாரு. வந்துட்டு இப்போ சொல்றாரு பாருங்க. நீங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு சொல்றதா யோசித்து பாருங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அல்லேலூயா.
இதுதான் நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரு காத்திருப்பு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்னு சொன்னோம் இல்லையா? ஸ்தோத்திரம். ஒருவன் ஸ்தோத்திரம் ஆவிக்குரியவைகளுக்காக காத்திருக்கிறான், ஒருவன் மாம்சத்துக்குரியவைகளுக்காக காத்திருக்கிறான். இப்ப நீங்க மாம்சத்துக்குரியவைகள் உலகத்துக்குரியவைகளுக்காக காத்திருக்காட்டாலும் அநேகர் சொல்லுவீங்க, நான் ஆவிக்குரியவைகளுக்காகத்தானே காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸ்தோத்திரம். ஆனா வசனம் சொல்லுகிறது அதுவும் ஒரு நாள் அழிந்து போகும். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உதாரணமா தீர்க்க தரிசனம் ஆனாலும் அந்நிய பாஷைகளானாலும் என்ன பண்ணிரும்? ஒளிந்து போகும். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை உதாரணமா நீங்க நல்ல சுகம் கொடுக்கிற வரத்தை பெற்றுட்டீங்கன்னு வச்சிருங்க, ஸ்தோத்திரம். அல்லது மரித்தவர்கள் எழுப்பத்தக்க சக்தி உங்களுக்கு கிடைச்சிட்டுன்னு வச்சிருங்க. இங்க இருந்து நீங்க பரலோகத்துக்கு போயிட்டீங்க, அங்க போய் யாருக்கு சுகத்தை கொடுப்பீங்க? ஸ்தோத்திரம். அது முடிஞ்சா அழிஞ்சு போச்சு தானே, அந்த வரம் ஆவிக்குரிய வரம் தானே, அது அழிஞ்சு போச்சு இல்லையா? ஸ்தோத்திரம். இப்போ மரித்தவர்களை எழுப்பத்தக்க விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்கு, ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற வரைக்கும் எழுப்பிட்டு இருக்கிறீங்க, பரலோகத்துக்கு போயாச்சு, யாரை எழுப்புவீங்க? ஜீவனுள்ள ஒரு தேசத்துல மரணம் என்பதே கிடையாது. அப்ப அந்த வரம் உங்களுக்கு என்ன ஆயிற்று? ஒரு நாள் அழிந்து போகிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் ஒரு நாள் அது அழிந்து போகும். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. எப்படி இவன் வாக்குத்தத்தம் எனக்கு ஒரு வீடு கிடைக்கும்னு ஆசைப்பட்டான். வீட்டுக்குள்ள போன பிறகு தெரியும், இது இல்லப்பா, எனக்கு அங்க ஒரு வீடு இருக்கு. அல்லேலூயா. புரியுதா? ஸ்தோத்திரம். இவன் கானான் தேசத்துக்காகவே ஓடினான். அல்லேலூயா. ஓடினவன் கடைசியா போய் அந்த கானானுக்குள்ள இருந்துட்டு சொல்றான், இது அல்ல, இதிலும் மேலான பரம தேசத்தையே நாடினான். அல்லேலூயா. அப்போ உலகத்திற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் காத்திருக்கிறத தாண்டி ஒரு காத்திருப்பு இருக்கிறது. இவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அஸ்திபார உள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். அப்போ அந்த நகரத்துக்குரிய வெளிப்பாடு யாருக்கு கிடைச்சது? ஆபிரகாமுக்கு கிடைச்சிடுச்சு. அல்லேலூயா. இப்ப நம்ம எதற்காக காத்திருக்கிறோம்? நமக்கு என்ன வெளிப்பாடு இருக்கு? நமக்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனம். நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இப்போ நமக்கு அவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, நித்திய ஜீவனை கொடுப்பேன். இதுதான் வாக்குத்தத்தம். அல்லேலூயா. மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா நன்மைகளும் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. ஆனா அழியாத ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, அதுதான் நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பேன் என்கிறதான ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் எதற்காக காத்திருக்கணும்னா அந்த வாக்குத்தத்தத்தை எதிர்பார்த்து தான் காத்திருக்கணும். அல்லேலூயா. இந்த பூமிக்குரியவைகளை ஸ்தோத்திரம். உதாரணமா ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் 1:8 அது ஒரு கிறிஸ்தவர்களுக்கோ அல்லது ஊழியத்தை செய்கிறவர்களுக்கோ இவர்களுக்கு எல்லாமே போய் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்று அதுக்கு பிறகுதான் அவர்கள் சாட்சி உள்ளவர்களை வாழ முடியும். அப்படிதான் செய்யணும். ஆனாலும் அது ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. ஆனா என்றென்றைக்கும் நிலையான ஒரு வீடு நமக்கு பரலோகத்திலே கட்டப்படுகிறது. அல்லேலூயா. அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் நிறைவேற நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தது யாரு? பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அல்லேலூயா. இப்போ ஏசாயா அதே வசனம், ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். இப்ப நம்ம யாருக்கு காத்திருக்கிறோம்? இப்பதான் நம்ம அந்த வசனத்துக்குள்ள வரோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். நம்ம செட்டைகள் அடித்து எங்க எழும்பக்கூடிய ஆளு? அல்லேலூயா. ஆமென். இது எப்படி நடக்கும் அப்படின்னா ஸ்தோத்திரம், வேதாகமத்திலே 2 மனிதர்கள், ஒன்று ஏனோக்கு, ஒன்று எலியா, 2 பேர் பரலோகத்துக்கு இதற்கு முன்பாகவே போயிருக்கிறார்கள். அவர்களை பற்றியதான தெளிவான விளக்கங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். முதலாவது ஏனோக்கு. ஏனோக்கு ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் 65வது வயதிலே மெத்துசாலாவை பெற்ற பின்பு அவன் மீதமுள்ள 300 நாட்களும் தேவனோடு என்ன பண்ணானா? சஞ்சரித்துக்கிட்டே இருந்தான். இப்படி சஞ்சரித்து கொண்டே இருந்தபோது அவன் காணப்படாமல் போயிட்டான். அல்லேலூயா. தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. இந்த எடுத்துக்கொண்டார் என்கிறதான வார்த்தையை கொஞ்சம் கவனமா புரிந்து கொள்ளணும். இப்போ
எடுக்கிறதுனா என்ன தெரியுமா? இங்க ஒரு பொருள் இருக்கு, இதை எடுக்கிறது. அல்லேலூயா. முன்ன ஒரு பிள்ளை உட்கார்ந்து வந்து செய்தி கேட்டு இருக்காங்க. செய்தி முடிஞ்சு ஸ்தோத்திரம், நீங்க வீட்டுக்கு போக போறீங்க. இந்த பிள்ளை இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க? வந்து எடுத்துட்டு போவீங்க. இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல். இதற்கான முழு விளக்கம் கடைசியில் சொல்றேன், கேட்டு இதை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இப்போ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது காணப்படாமல் போனான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஸ்தோத்திரம். ஆனா இவன் எப்படி காணாமல் போனான், எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்கிறதான விளக்கம் அங்கே கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. உதாரணமா, மனுஷனை படைத்த போது ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் மனுஷனை அவர் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஸ்தோத்திரம் நாசிலே ஊதினார், ஆணு பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இது எல்லாமே முதல் அதிகாரத்தில் இருக்கும். ஆனா அவனை எப்படி உண்டாக்கினாருங்கிற விளக்கம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்காது. புரியுதா? இப்ப 2ஆம் அதிகாரத்திலே மனுஷனை அவர் எப்படி உண்டாக்கினார்னா, அவர் மண்ணை எடுத்து பிசைஞ்சு அவனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், ஜீவ ஆத்மா. அந்த விளக்கத்தை 2ஆம் அதிகாரத்தில் கொடுப்பாரு. இந்த விளக்கம் ஏனோக்குக்கே இருக்காது. ஸ்தோத்திரம். ஏனோக்கு என்ன பண்ணுவாரு? தேவனோடு சஞ்சரிச்சுட்டே இருப்பார், காணப்படாமல் போயிடுவார். அவ்வளவுதான். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார், ஆனா எப்படி உண்டாக்கினார்னு தெரியாதுங்கிறது மாதிரி இவர் காணப்படாமல் போயிடுவார். ஸ்தோத்திரம். ஆனா 2வது ஒரு நபர் போனார் தெரியுமா? எலியா. இந்த எலியாவை பற்றிய விளக்கம் இருக்கும். அல்லேலூயா. எலியா எப்படி போனாரு, எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாருங்கிற விளக்கம் இருக்கும். இவரை பார்த்துட்டா நாம எப்படி உயரே எழும்போதுன்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது, கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்து, நல்லா அந்த வார்த்தை நல்லா கேட்டுடுங்க, எடுத்துக்கொள்ள போகிற போது. ஸ்தோத்திரம். அப்படிதானே? அப்படிதானே வசனம் இருக்கு. ஆனா எலியா எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஸ்தோத்திரம். என்ன பிரதர் நீங்க புதுசா பேசுறீங்க? புதுசா ஸ்தோத்திரம். ஒரு சகோதரர் இதுக்கு முன்னாடி நம்ம சர்ச்சில் தான், நம்ம ஃப்ரெண்டு தான், அவர் சொன்னார், பிரதர் நீங்கள் வந்து வசனத்தை பேசும்போது இந்த ஊழியக்காரரை பார்த்துருக்கீங்களா, இப்படி 1962 ஸ்டார்ட் பண்ணுவார், அப்படி ஒரு கதையை பேசி அப்படியே கொண்டு வாருங்க பிரதர். நம்ம பிரதர் எனக்கு ரொம்ப அருமையான பிரதர் சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் அப்படியெல்லாம் கதை பேசணும்னா பைபிள் வாசிக்கிறத நிப்பாட்டிட்டு கதை புத்தகம் தான் படிக்கணும். சோத்திரம். நமக்கு சோத்திரம் பைபிள் வாசிக்கிறதுக்கே, பைபிளில் உள்ளதை சொல்றதுக்கே கொஞ்சம் நேரம் இல்லைன்னு அப்படி தமாசை சொல்லி விட்டுட்டு, நான் எதற்காக இதை சொல்லேன்னா, வசனத்தை விட்டு நான் 1% கூட வெளியே போக மாட்டேன், வசனத்தை மட்டும்தான் சொல்லுவேன். அதனால தான் சொல்றேன், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார் நீங்க இருக்கும். ஆனா எலியா என்ன பண்ணல? எடுத்துக்கொள்ளப்படல. இப்போ உங்களுக்கு எல்லாம் இது ஒரு புதிய உபதேசமா இருக்கும். அப்படியே நீங்க 11வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். இப்ப அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டானா? ஏறி போனான். அல்லேலூயா. என்ன பண்ணா? சுழல் காற்றுல என்ன பண்ணா? கரெக்டா தானே சொல்றேன்? அப்படிதானே வசனம் இருக்கு. சுழல் காற்றிலே எலியா ஏறி போனான். அல்லேலூயா. எலியா கர்த்தருக்கு காத்திருந்தான், புது பலனை பெற்றுக்கொண்டான். இப்போ என்னது? சுழல் காற்று வருகிறது, செட்டைகளை அடிக்கிறான், ஏறி போகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சுழல் காட்டுல அல்லது சோத்திரம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் நீட்டு நம்ம பொய்யா நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுதான் இல்ல. செட்டையை அடித்து நம்ம தான் எழும்பணும். அல்லேலூயா. எலியா காத்திருந்தா உண்மைதான், புது பலன் வந்தது உண்மைதான். ஆனா இவன் தான் என்ன பண்ணான்னா ஏறி போனான் சுழல் காட்டுல. அல்லேலூயா. சரி, எலியா மட்டும்தான் ஏறி போனானா? சோதரம். அப்போ நம்ம எப்படி ஏறி போகிறது? இதை தவிர வேற ஏதாவது இருக்கான்னா, புதிய ஏற்பாட்டில் நீங்க அப்படியே வந்தீங்கன்னா சோதரம் 10 கன்னிகைகளை பற்றி தெரியும். சோதரம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10 கன்னிகைகளை பற்றி எல்லாருக்கும் சரி. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இவர்கள் எல்லாரும் சோதரம் யாரு போனா யார் போகல எல்லாருக்கும் நல்லா தெரியும் தான். இதுல முதல் வசனத்தை வாசிக்கலாம். 25ஆம் அதிகாரம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். வேகமா ரொம்ப ஸ்பீடா போறீங்க. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக. எங்க போற? எதிர்கொண்டு. மணவாளன் தூக்கிட்டு போறதுக்கு அங்க போனாங்க.
புரியுதா? மணவாளனுக்கு எதிர்கொண்டு இப்பவும் நீங்க தான் செட்டை அடிக்கணும், எதிர்கொண்டு தான் போகணும். அல்லேலூயா. அப்படி 6வது வசனத்தை வாசிக்கலாம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படும். ஒரு நிமிஷம், மணவாளன் வருகிறார்னா அவர் வந்து இங்க வந்து தூக்கிட்டு போயிட நினைக்க கூடாது. மணவாளன் எங்க வருவார்னா மத்தியாகத்துல வருவார். இதுக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷங்கள்ல தெளிவா இருக்கு. இதோ மேகங்களுடன் வருகிற வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லுகிறாரு. தானியல்ல அவர் இருக்கிற இடம் மட்டும் வந்து சமீபமாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவர் எங்க வருவார்னு இருக்கு. சரியா? அதனால மணவாளன் வருகிறார் உடனே அவர் அறை வீட்டுக்குள்ள வராருன்னு நினைச்சிடக்கூடாது. சோத்ரம். மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்க. என்ன பண்ணணும்? எதிர்கொண்டு போக தான் புறப்படணும். அல்லேலூயா. அப்ப எங்கேயுமே எடுத்துக்கொள்ளப்படல. அல்லேலூயா. 10 கன்னிகைகளா இருந்தாலும் சரி, வேற யாரு, எலியாவா இருந்தாலும் சரி, என்ன பண்றாங்க? எதிர்கொண்டு போக. அப்படியே 10வது வசனத்தை வாசிச்சுங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். அந்த வந்தது அங்கதான் வராரு. ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கல்யாண வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போகல, கல்யாண வீட்டுக்குள் இவர்கள் தான் பிரவேசிக்கிறாங்க. அல்லேலூயா. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அவருக்கு எதிர்கொண்டு போகிறார்கள். கல்யாண வீட்டுக்குள்ள யாரு? இவர்கள் தான் பிரவேசிக்கிறார்கள். அப்போ செட்டைகளை யார் அடிக்கிறா? இவர்கள் தான் அடிக்கிறார்கள். முயற்சி யார் பண்றா? இவர்கள் தான் பண்றார்கள். அதனால தான் இவர்கள் எழும்புகிறார்கள். அல்லேலூயா. நாம கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். கர்த்தர் வருவார்னு தெரியும், அப்படி சத்தம் கேட்கும். ஆனா அப்படியே இருந்தா சோதரம், இந்த ராப்சர் மூவிகள் எல்லாம் பார்க்குற மாதிரி டப் பண்ணி காணாம போயிருவீங்கன்னா, கொஞ்சம் வேத வசனத்தின்படி பார்த்தா நம்ம ரெக்கை அடித்து பிரயாசப்பட்டா மட்டும்தான் என்ன பண்ண முடியும். சரி, இதை விட்டுருவோம். அடுத்தது மரித்தோர்களை பற்றி பேசுகிற இடத்துல 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தெய்வ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வராருல, அது எங்க வர நான் முதல்ல சொல்லிட்டேன். வானத்திலிருந்து இறங்கி வருவாரு. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எழுந்துட்டாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. இங்க என்ன சொல்லிருக்கு? எதிர்கொண்டு. எல்லா இடமும் எதிர்கொண்டு தான் போகணுமா? அல்லேலூயா. எல்லா இடமும் செட்டை தான் அடிக்கணுமா? செட்டையை அடிக்காமல் உயரே எழும்ப முடியாது. அல்லேலூயா. நாம காத்திருக்கிறது முழுக்க எதற்குனா அவர் நமக்கு கட்டி வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனுக்காக. அல்லேலூயா. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு நான் மறுபடியும் வந்து நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கும்படிக்கு உங்களை என்னோடு சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அந்த இடத்துக்கு நாம போகணும்னா வசனங்கள் எல்லாம் சொல்லுது. சோதரோ, எலியா ஏறி போனாரு. சோதரோ, வேற 10 கன்னிகைகள் எதிர்கொண்டு போறார்கள். சோதரோ, உயிரோடு இருக்கிற திருச்சபையும் எதிர்கொண்டு போனா தான் மேல போக முடியுமா? சோதரன், இவ்வளவு வசனத்தை வச்சுட்டு சோதரோ, நாம என்ன நினைக்கோம்னா, சோதரோ பிள்ளை இங்க இருக்கோம், நம்ம வந்து தூக்கிட்டு போறது மாதிரி சோதரோ நாம ஒரே இடத்துல இருக்கணும். சோதரம் அவர் வந்து அப்படியே தூக்கிட்டு சோதரம் சோதரம் சோதரம். அல்லேலூயா. ஆமென். அவர் வருகிறது உண்மைதான். அவர் மத்திய ஆகாயத்தில் வருகிறார். அல்லேலூயா. சரி, இவ்வளத்தையும் விட்டுருவோம். அடுத்தது அவருடைய வருகைக்கு பிறகு 2 சாட்சிகள். சோதரம் தெரியும் இல்லையா? 2 சாட்சிகளை பற்றி வந்து இந்த பூமியில வந்து பிரசங்கிக்கிறார்கள். அந்த நாட்களிலே இந்த பூமியில எல்லா விதமான வாதையினால ஜனங்களை வாதிக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அவர்கள் சாட்சிகளா நிற்கிறார்கள், தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி முடிந்த போது பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற அந்த மிருகம் இவர்கள் என்ன பண்ணுது? கொலை செய்து போட்டது. அல்லேலூயா. வந்தது எங்க இருந்து? இவங்க வந்தது எங்க இருந்து? பரலோகத்திலிருந்து. பரலோகத்திலிருந்து வந்தாங்க. சோதரா, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர்களை பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் என்ன பண்ணிட்டு, இவர்கள் 3 நாட்கள் இவருடைய மாமிசம் அதே இடத்துல கிடக்குது.
உலகமே பார்த்து சந்தோஷப்படுது. ஏன்னா இவர்கள் எல்லா விதமான வாதையினாலும் ஜனங்களை துன்பப்படுத்தினார்கள் என்று சொல்லி, இவர்கள் மரித்து விட்டார்கள் என்று சொல்லி சந்தோஷப்படுகிற பொழுது தேவனிடத்திலிருந்து ஆவி பிரவேசித்து இவர்கள் கால் ஊன்றி நிற்கிறார்கள். அவர்களை பார்த்த எல்லா ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இப்போ இவங்க வந்தது பரலோகத்திலிருந்து. அல்லேலூயா. அப்ப பரலோகத்திலிருந்து வந்திருக்காங்க. இங்க நல்ல ஊழியம் செஞ்சு டயர்ட் ஆகிட்டாங்க. சோதரம் இவர்களை கொன்னு போட்டாங்க. இப்ப நம்ம தான் கஷ்டப்பட்டு எழுப்பி இருக்கோம். இப்ப இவங்களையாவது நான் தூக்கிட்டு போறேன். ஆண்டவர் தூக்கிட்டு போனாரா? வாசிக்கலாம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு. ஒரு சத்தம் கேட்குது, இங்கே ஏறி வாருங்கள். அல்லேலூயா. வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். முதல்ல எங்க ஏறி போனாங்க? முதல்ல திரும்ப வாசிங்க. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். இப்போ இவங்கள ஏறி தான் போறாங்க. சோதரம் அவர் வந்து தூக்கிட்டு போகல, எடுத்துட்டு போகல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இவர்கள் வந்தது எங்க இருந்து வந்தார்கள்? வானத்திலிருந்து தான் வந்தாங்க. பரிசுத்த தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து தான் வந்தாங்க. அல்லேலூயா. வந்து இங்க இவ்வளவு ஊழியம் செஞ்சு இவ்வளவு எல்லாம் பண்ண பிறகு கூட இவங்களை ஏறி தான் போக வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. ஆக மொத்தம் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை எங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து பேசப்பட்டிருக்கிறதோ அங்கே எல்லாமே செட்டை அடித்து எழும்பினார்கள். அல்லேலூயா. ஏறி போனார்கள். சோதரம் மேல் வீட்டு அறையில, இது மேல் வீட்டு தளம் தானே, இங்க ஆராதனை நடக்கு. நீங்க படி வழியாக ஏறி உள்ளே வந்தீர்கள். அல்லேலூயா. அப்படியே கீழே வந்து கார்ல நின்ன உடனே அப்படியே ஆராதனை கண்ணம் போன ஆராதனை நடக்குது. சோதரம் கார்ல இறங்குறீங்க, படிக்கட்டு வழியா ஏறி மேல வந்து இங்க ஆராதனை நடக்கு. அதே போல எலியா காத்திருக்கிறாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறாரு. சோதரம் புதுபலன் அடைகிறாரு, சுழல் காற்றிலே ஏறி போகிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் செட்டை அடிக்காம எழும்ப முடியாது. அல்லேலூயா. உலகத்தின் காரியமா இருந்தாலும் சரிதான், ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரிதான், பரலோகத்துக்குரிய காரியமாக இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் செட்டை அடிக்காம அல்லேலூயா உயர்வு என்பது இல்லை. அல்லேலூயா. நான் உயர்வையும் செட்டை அடிப்பதையும் பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. அப்போ யார் செட்டை அடிப்பா? யாரால செட்டை அடித்து எழும்ப முடியும்? நாங்க எல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கலையா? சோதரம் அந்த வசனம் சோதரம் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் யாருக்கு தான் காத்திருக்கிறோம்? கர்த்தருக்கு தான் காத்திருக்கிறோம். ஆனா எப்படி எழும்ப முடியும் நீங்க கேட்டா, நாங்க என்ன செய்வது பிரதர், எப்படி? அல்லேலூயா. ஆமென். அப்படி நினைச்சீங்கன்னா நாங்க கர்த்தருக்கு காத்திருக்கலையா? கர்த்தர் வருவாரு, அவர் எடுத்துக்கொண்டு போயிருவாருன்னு சொல்லி தான் இவ்வளவு நாளும் காத்திருந்தோம். இப்ப நீங்க செட்டை அடிக்கணும், பறக்கணும், உயர எழும்பணும்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன செய்வது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, காத்திருக்கிறது சரிதான், எப்படி காத்திருக்கிறீங்க, என்ன மனநிலையோடு காத்திருக்கிறீங்க? அல்லேலூயா. அதற்கும் வேதாகமத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இளைய குமாரனை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்தியை பிரிச்சுட்டு எங்க போயிருவாரு? தூர தேசத்துக்கு போயிருவாரு. ஸ்தோத்திரம். லூக்கா 15 தானே? தூர தேசத்துக்கு போயிருவாரு. தூர தேசத்துக்கு போய்கிட்டு அவர் அங்க போய் நல்லா பாடுபடுறாரு, கஷ்டப்படுறாரு, பணம் எல்லாம் செலவாயிடுது, எல்லாம் போயிடுச்சு. ஒரு நாள் இவர் என்ன பண்றாரு? திரும்பி தகப்பனிடத்துல வர்றாரு. அல்லேலூயா. திரும்பி தகப்பனிடத்துல வருகிற பொழுது பாருங்க, தகப்பன் என்ன செஞ்சாருன்னா 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாருங்க, தன்னுடைய குமாரன் தூர தேசத்துக்கு போயிட்டான். ஆனா அவன் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவான்னு சொல்லி இவன் வாசல்லையே பார்த்துட்டு இருக்கான். யாரு? தகப்பன். அல்லேலூயா. என்னைக்காவது ஒரு நாள் வருவானி பார்த்துக்கிட்டு இருந்த அந்த எதிர்பார்ப்பு தான் அவனை தூரத்துல கண்டவுடனே ஓடி போகிறான். அல்லேலூயா. இதே போலதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
மரித்து உயிர்த்து பரமேறி சென்ற போது அவர் சொன்னாரு, நான் போய் திருப்பி வருவேன். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, அவர் ஒரு நாள் வருவார்ங்கிற எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தாதான் அவர் வருகிறார், மணவாளன் வருகிறார்ங்கிற சத்தத்தை கேட்ட உடனே ஓடி போய் துள்ளி குதித்து அவர் கழுத்தை கட்டி முத்தம் செய்ய முடியும். அல்லேலூயா. எல்லாரும் வருகைக்காக தான் காத்திருக்கிறோம். ஆனால் எந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம்? எவ்வளவு ஸ்தோத்திரம், ஒரு உற்சாகத்தோடு அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையோடு காத்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ விடுமுறை நாட்கள், ஸ்தோத்திரம், அநேகர் இந்த கட்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. நான் போன வருஷத்தில் என்னுடைய பையனை கொண்டு அவங்க பாட்டி வீட்டில் விட்டுட்டேன். ஸ்தோத்திரம், விட்டுட்டு நான் இங்கே வந்துட்டேன். ஒரு வாரத்துக்கு பிற்பாடு, ஒரு வாரம் 2 வாரத்துக்கு பிற்பாடு நான் போய் அவனை திருப்பி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன், நான் வருவேன்னு சொல்லி. ஸ்தோத்திரம். இப்போது நான் ஊருக்கு போயிட்டேன், ட்ரெயின் ஏறி ஊருக்கு போயிட்டேன். ஆனால் அவன் நிற்கிறது அவங்க பாட்டி வீடு, அங்கே நான் போகலை, எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் நான். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் போய் நம்மளே வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரோம். ஸ்தோத்திரம். வீடை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சுற்றி ஏதோ வேலை தண்ணியை பாய்ச்சி ஏதோ பண்ணிவிட்டு அப்படியே லேட் ஆகிடுச்சு. ஸ்தோத்திரம். ஆனால் நான் வருவேங்கிற எதிர்பார்ப்பு அவனுக்குள்ளே இருக்குது தெரியுமா? அவன் அப்பா இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் வரலன்னு சொல்லி வீட்டிலேயே ஸ்தோத்திரம் எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டான். ஸ்தோத்திரம். இப்போ நான் போகிறேன், லேட்டாக மதியம் போகிறேன். என்னுடைய பைக் சத்தத்தை கேட்ட உடனே வீட்டுக்குள்ளேருந்து துள்ளி குதிச்சு ஓடி வந்து அப்படியே அவன் கீழே என்ன கிடக்கையில் துள்ளுறான், அங்கே துள்ளி வந்து இங்கே வந்து உட்கார்ந்துட்டு கிட்டத்தட்ட சில நிமிடங்கள் என்னை விடவே இல்லை. அல்லேலூயா. இது தான் தகப்பனை எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. இந்த எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்கா? அல்லேலூயா. நம்ம கர்த்தர், இதே சம்பவம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நேற்று கூட எனக்கு நடந்துச்சு இந்த சம்பவம். ஸ்தோத்திரம். நேற்று கூட பையன் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரும்போது 2 நாள் அவன் இல்லை, வரும் 2 நாளையில் ஸ்தோத்திரம் அவன் பஸ்லேருந்து இறங்கின உடனே ஓடி வந்து துள்ளி குதிச்சு இங்கே இருக்கிறான். கிட்டத்தட்ட சில நிமிடங்கள் அவன் விடவே இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு தகப்பனை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையுள்ள ஒரு பிள்ளை இப்படி தான் காத்திருக்கும். அல்லேலூயா. தகப்பனை பார்க்கணுங்கிற ஆசை எத்தனை பேருக்கு இருக்கு? 2 நாளைக்கே நம்ம பிள்ளைகள் நம்ம மேல இவ்வளவு ஆசையோடு வாஞ்சோடு ஓடி வருகிறார்களே. 2000 வருஷம் நம்ம காத்திருக்கோம், கர்த்தர் வருவார் வருவார் வருவார்னு. 2000 வருஷம் எதிர்பார்த்து நம்முடைய ஆசை எப்படி இருக்கணும்? நம்முடைய ஆசை அப்படி ஓடி போய் துள்ளி குதித்து அவரை கெட்டி தழுவணும். இந்த சத்தம் எப்பொழுது கேட்கணும் இருக்கணும். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவர் வருவார் எடுத்துக்கொண்டு, ஆமா எப்படி அப்படியே எடுத்துக்கொண்டு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு இடத்துல 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 51, 52 வசனங்களில் மட்டும் இந்த எதிர்கொண்டு போகங்கிற வார்த்தை இருக்காது. அதை வாசிக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். ஏன்னா இங்கே இருக்கே, எடுத்துக்கொள்ளப்படுவா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப ஸ்தோத்திரம் வீட்டில் போயிட்டு ஆமாம் இவர் எல்லா வசனத்தையும் பேசினாரு, இந்த ஒரு வசனத்தையும் விட்டுட்டாருன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் இந்த வசனத்தை சொல்கிறேன். அங்கே வந்து எதிர்கொண்டு போக அப்படிங்கிற வார்த்தை இருக்காது. அவர் வந்து மறுரூபமாக்கப்படுவார்கள், எடுத்துக்கொள்வார்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். சோதரம். இப்போது என் பிள்ளை நான் வீட்டுக்கு போகிறேன். சோதரம். அல்லேலூயா. யாருக்குன்னா வசனம் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாய்ன்னு பிரதர் இருக்கு, நீங்க என்ன புது கதையை சொல்றீங்க, இது நாங்க கேட்காத உபதேசம், செட்டை அடிக்கணும்னு சொல்றீங்க, ஆனா எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் உண்மை அப்படின்னு சொல்றவங்களுக்கு மட்டும் நான் இதை சொல்றேன். இப்போ ஸ்தோத்திரம், என்னை பற்றி பேசல, உங்களை பற்றியே பேசுறேன். ஸ்தோத்திரம். சர்ச்சு முடிஞ்சிட்டு உங்க பிள்ளை முன்ன இருக்கு. ஸ்தோத்திரம். இப்போ நீங்க வெளியே போறீங்க, பிள்ளை உங்க கூட வரல, என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் நான் முதல்ல இந்த உதாரணத்தை சொன்னேன். வந்து தூக்கிக்கிட்டு, அது வரலைன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு இங்க இருந்து உங்க கூட வருகிறதற்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ வேணா என்னை வந்து தூக்கிட்டு போ, நான் வர மாட்டேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்வார்கள் நீ நாம நினைச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த பூமியை விட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. எனக்கு இங்க வீடு இருக்கு, சோத்திரம், சொத்து இருக்கு, பிசினஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, சோத்திரம், எனக்கு நான் எப்படி இதை விட்டுட்டு வருவேன்னு நினைக்கிறவன் மட்டும்தான் எதிர்கொண்டு போக மாட்டான்.
அல்லேலூயா. ஆனா அப்பா எப்படி, இப்ப நான் ஊருக்கு போறேன், பிள்ளை எப்படியும் கூட்டிட்டு தானே வரணும். பிள்ளையா சோதரன் அவன் வந்தா விருப்பமா வந்தா சந்தோஷமா கூட்டுருவோம், இல்லைன்னா ஒண்ணு கொடுத்து அடியை கொடுத்து கட்டி பிடிச்சு தூக்கி வாடான்னு சொல்லி தூக்கிட்டு வருவோம். இப்போ நீங்க எப்படி அடி வாங்கி கட்டி பிடிச்சு சோதரம் வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போகணுமா ஆண்டவர், அல்லது நீங்களே எதிர்கொண்டு போக விரும்புகிறீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம செட்டை அடித்து சோதரம் உயரே எழும்பணும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இருக்கார் தெரியுமா, எவ்வளவு நல்ல தெய்வம் சோதரம். அவர் உலகத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு சோதரம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, நித்திய ஜீவனை கொடுக்க. உலகத்துல வேற யாருக்காவது இந்த நம்பிக்கை இருக்கா? உலகத்துல வேற எந்த ஜனத்துக்காவது ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருங்கிற நம்பிக்கை இருக்கா? அல்லேலூயா, இல்ல. ஆனா நமக்கு இவ்வளவு நம்பிக்கையை கொடுத்திருக்கிற ஆண்டவருக்காக நம்ம எப்படி காத்திருக்கணும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அல்லேலூயா புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எத்தனை பேர் இந்த ஆசையோட கர்த்தருக்காக காத்திருக்குங்க? அல்லேலூயா. முதல்ல எல்லாரும் ஸ்தோத்திரம், நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். உண்மை, கர்த்தருக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். இந்த ஆசையோடு என் ஆண்டவர் எப்போ வருவார், எக்கால சத்தம் வானிலை தொனிக்கும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல சோதரம் கடைசிய காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தர் எடுத்துக்கொண்டு போவார்னு நினைக்கிறாங்க இல்லை, அவங்களுக்காக சொல்றேன். அப்படியே உங்களை அவர் வந்து தூக்கிட்டு போயிடுவாருனாலும் அங்கே ஒரு வார்த்தை தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி எக்காலம் துணிக்கும். அல்லேலூயா. கடைசி எக்காலம் உங்களுக்கு கேட்கணும் இல்ல? அல்லேலூயா. இது கடைசி எக்காலம் தானே உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு முன்ன எத்தனை எக்காலம் முடிஞ்சிருக்கு, எத்தனை காலத்தை நீங்க கேட்டீங்க? தெரியாது. முதல்ல இருக்கிற 1 2 3 சோதரம் 7 எக்காலங்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எத்தனை எக்காலமோ அத்தனை எக்காலத்தை கேட்டாதானே இது கடைசி எக்காலம்னு உங்களுக்கு தெரியும். அப்பதான் உங்களை அவர் எடுத்துட்டு போவாரு. சோதரம் இது எதுவுமே தெரியாம சோதரம் எடுத்துட்டு போயிடுவார், எடுத்துட்டு போயிடுவார், எடுத்துட்டு போயிடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் நாம ரெக்கை அடிச்சாதான் எழும்ப முடியும். அல்லேலூயா. செட்டை அடித்தாதான் எழும்ப முடியும். செட்டை அடிக்கணும்னா அவருக்காக காத்திருக்கிறது, ஒரு பிள்ளை தன் தகப்பனுக்காக எப்படி காத்திருக்கிறதோ, எந்த ஆசையோடு காத்திருக்கிறதோ, எப்பொழுது வருவார் என்கிற ஏக்கத்தோடு காத்திருக்கிறதோ, அப்படி நாம காத்திருந்தாதான் அவர் வருகிறார். என் பைக்கு சத்தத்தை கேட்ட உடனே பிள்ளை எப்படி துள்ளி குதிச்சு வெளியே வருகிறானோ, அதே போல மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்ட உடனே நீங்க துள்ளி குதிச்சு அவரை பார்க்க ஆசையாய் ஏறி போவீர்கள். அல்லேலூயா. ஜெபிக்க போகிறோம், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்க எந்த மாதிரி கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். இதே ஆசை உங்களுக்கு இருக்கா? என் ஆண்டவர் எப்போ வருவார்? கிட்டத்தட்ட 2000 வருஷமா வருகிறார் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. 2000 வருஷமா திருச்சபை அவருடைய வருகையை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆனா ஸ்தோத்திரம், வந்து அவர் என்னை எடுத்துட்டு போயிடுவார் நினைக்கிறீங்களா, அல்லது நான் ஆசையாய் அவருக்கு எதிர்கொண்டு போகணும்னு விரும்புறீங்களா? கண்களை மூடுங்க. ஸ்தோத்திரம். நீங்க எப்படி அவருக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள், அதை மட்டும் நீங்க யோசிங்க, உங்களுக்குள்ள பேசுங்க. ஆண்டவரே, நான் உங்களுக்காக உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கிறது உண்மைதான், ஆனா செட்டை அடித்து தான் எழும்பணுங்கிற லெவலுக்கு நான் காத்திருக்கல. சோதரா, ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனுக்காக எப்படி காத்திருக்குமோ அப்படி நான் காத்திருக்கல. அப்படின்னு நீங்க உங்க இருதயத்தில் ஒருவேளை தோன்றும் என்றால், இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு இந்த இருதயத்தை தாருங்க. எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை போனவன் திருப்பி வருவான் என்று வழி அருகே இருந்து பார்த்து கொண்டிருந்தாரோ, அதே இருதயத்தை எனக்கு தாங்க. இன்னைக்கும் தகப்பன் அப்படிதான் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் என் பிள்ளை எப்ப என்கிட்ட திரும்பி வருவான்னு காத்துட்டு இருக்கிறாரு. ஆனா நாம அதே இருதயத்தோட தகப்பனிடத்துல போகிறோமா? தகப்பனை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையோடு இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா அந்த இருதயத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே, அந்த இருதயத்தை தாருங்க. நீங்க இதை மட்டும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும், பணம், செல்வம், வேற வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டவைகள் எல்லாம் உங்க கால் கீழே, பாதத்துக்கு கீழே அப்போஸ்தலர்களுக்கு சொல்லுகிற பொழுது அவர்கள் பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள்.
யாரும் கேட்கல, யாருக்கிட்டையும் இவர் ஜெபிக்கல, சோதரம் கேட்கல. ஆனா தன்னால கால் கீழே வந்து நிற்கிறது, தன்னால உங்களுக்கு வந்து நிற்கிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த தடைகள், என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு தோல்வி, என்னென்ன காரியத்தில் என்னால் ஜெயிக்க முடியல, எத்தனையோ நீங்க புலம்பிட்டீங்க. ஆனா இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே நான் இதை அல்ல, இதிலும் மேலான பரமதேசத்தையே நாடுவேன், இதிலும் மேலான பரமதேசத்தையே நான் நாடுவேன். அஸ்திவாரம் உள்ள நகரத்துக்காக எப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் காத்திருந்தார்களோ அப்படி காத்திருக்கிற கிருபையை எனக்கு தாருங்க. இதை நீங்க கேட்பீர்களானால் உங்கள் உலகத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இதைத்தான் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட எக்ஸ்ட்ரா, அடிக்கடி நம்ம சர்ச்சில் பேசுற எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் ஸ்தோத்திரம், எங்களோடு பேசுனீங்க. நீர் கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக வருவீர் என்கிற எதிர்பார்ப்போடு திருச்சபை காத்திருக்கிறது. ஆனால் நாங்கள் சாதாரணமாக காத்திருக்காம உண்மையுள்ளவர்களாய் ஒரு பிள்ளை தகப்பனை எப்படி தேடி ஓடுகிறதோ அந்த ஓட்டத்தோடு அந்த இருதயத்தோடு காத்திருக்கிற கிருபையை எங்களுக்கு தாருங்க. அதை தருகிற பொழுது, நாங்கள் அதற்காக காத்திருக்கிற பொழுது நிச்சயமாக உலகத்தின் எல்லா காரியங்களும் எங்களுக்கு ஜெயமாய் மாறும் என்பதை நம்பி இருக்கிறோம். இன்றைக்கு அப்படியே செய்வீராக. எங்களோடு பேசின உம்முடைய கிருபைக்காக நன்றி, நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். எங்கள் மீட்பு இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.